Hi, my lovely sisters. இந்த வீடியோவில் வீட்டையே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி 10 டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து என்னோடய க்ளீனிங் ரொட்டீனுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஏன் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுன்னா, சில நேரம் குழந்தைங்க சமைக்கிறது துவைக்கிறதுன்னு எல்லா வேலையுமே நமக்கு இருக்கும். ஆனால் இப்போ சுத்தமானா எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பண்ணிக்கலாம்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இதுதான் பெரிய தப்பு. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசுக்கும் சரி நம்ம உடம்புக்குமே சரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள நுழையும் போது ஃபுல்லா டாய்ஸும் எங்க பார்த்தாலும் துணிமணியா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே வீட்டுக்குள்ள வந்தோடனே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா கூட்டி கிளீனா இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தாங்க நம்ம வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது மன அமைதியை தரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடை நம்ம கொஞ்சம் நேரம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நீட்டாக மெயின்டைன் ஆகும். குழந்தைங்க இருந்தாலும் சரி, எப்பயுமே குழந்தைங்க இருக்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே டாய்ஸு, எல்லா இடத்துலையுமே துணிமணின்னு அவங்க அள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு எல்லா நேரமும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. மார்னிங், ஈவினிங், நைட்டுன்னு சொல்லி ஒரு ரொட்டீன் செட் பண்ணி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரொட்டீனாகவே பழகிரும். காலையில் ஒரு 15 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 நிமிஷம், நைட் ஒரு 15 நிமிஷம்னு சொல்லி ஒவ்வொரு வேலையுமே நம்ம க்ளீனிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது நமக்குமே அது ஈஸியாக இருக்கும். நம்ம வீடு ஃபுல்லாக ஜாமாக இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே டயர்டாகிடும். எனக்கே சில நேரம் ஃபீல் ஆகிருக்கு, வீடு ஃபுல்லாக டாய்ஸாக கிடக்கும், நான் கூட்டாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்த வேலை பார்க்குறதுக்கே மோட்டிவேஷனே வராது. அதே மாதிரி தான் வீடு ஃபுல்லாக ஜாமானு குப்பையுமா இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த வேலை பார்க்குறதுக்கு மோட்டிவேஷனே வராது. எந்திரிச்சு அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலை பார்க்குறதுக்குமே நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது, குழந்தைங்க பழக்கம் வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும். குழந்தைங்க எதை பார்த்து வளர்கிறாங்களோ அவங்க அதையே தான் செய்வாங்க. அவங்க யாரை பார்த்து வளர்கிறாங்க? பேரண்ட்ஸ். ஆனால் நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. நம்ம வீட்டை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே அது ஒரு பழக்கமாக மாறிடும். அவங்க விளையாடுற பொருளை அவங்களே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க படிக்கிற புக்கு, நோட்டு எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடுவாங்க. சில நேரத்தில் கழுவி கூட வச்சுருவாங்க. இதெல்லாம் நான் என்னோட ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் எல்லா வேலையுமே நான் மட்டும் செய்ய மாட்டேன். ஒரு சில வேலையை குழந்தைங்களுக்குமே கொடுப்பேன், நீங்களும் பண்ணித்தாங்க, ஹெல்ப் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுமே எனக்கு ஒரு சில நேரம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து அவங்களையும் இண்டிபெண்ட்டாக வளர உதவி பண்ணும், நமக்கும் வேலையை ஒரு சில நேரம் குறைக்கும். அதனால தான் இந்த மாதிரி குழந்தைங்கிட்டையும் ஒரு சில வேலையை நம்ம கொடுக்கணும். அது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் டிசிப்ளினாக உருவாக்கும். டிப் நம்பர் 3, வீட்டோட ஆரோக்கியம் அதிகரிக்கும். நம்ம சுத்தமாக வீட்டை வச்சிருக்கல அப்படின்னா அதில் வந்து ஜெம்ஸு, பாக்டீரியா, பூச்சின்னு சொல்லி எல்லாமே கிச்சனில் உருவாகும். உங்களுக்கே தெரியும், நிறைய வீட்டில் கரப்பாம்பூச்சி ஏகப்பட்டது இருக்கும். நம்ம அடிக்கடி அதை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பூச்சியெல்லாம் வராது. அதுக்கான மருந்துமே நம்ம போட்டு வச்சுருவோம். பட் அதெல்லாம் பெருசாக கவனிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து சாப்பாட்லேயும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே நமக்கு அது வந்து அதோட பாதிப்பு வந்து இருக்கும். அதனால தான் எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுக்கணும். முக்கியமாக கிச்சனையும் பாத்ரூமே நம்ம ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். இல்லாட்டி நிறைய இன்ஃபெக்ஷன் நமக்கு தான் வரும். டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அலர்ஜி வரும். அதனால தான் எப்பயுமே சுத்தமாக இருக்க வீடு வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். அடுத்து டிப் நம்பர் 4, குடும்பத்தில் இருக்க எல்லாரோட மைண்ட் செட்டுமே பாசிட்டிவாக இருக்கும். நம்ம சுத்தமாக வீட்டை வச்சுருக்கும் போது வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டுக்கு வரவங்களா இருக்கட்டும், உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாடியாக போகிறீங்க, அவங்க வீடு வந்து ஓரளவு நல்லா க்ளீனாக, ரொம்ப பளபளன்னு இல்லைனாலும் க்ளீனாக இருக்குது, அங்கங்கே வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு வீட்டில் பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரே தூசி, எங்கே பார்த்தாலும் பொருள், துணிமணி, அழுக்கு துணின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் எந்த வீட்டுக்கு போக விரும்புவீங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வரவங்களும் சரி, வேலைக்கு போயிட்டு வர ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, வீடு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வரும்போதே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் இருக்கும். எப்போ வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு ஆசையாக இருப்பாங்க. காலை எந்திரிச்சோடனே வீடு ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளே நல்லா ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிச்சனை பார்த்ததுக்கும் இப்போ க்ளீனாக பார்க்குறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுதாங்க. இந்த மாதிரி நைட் டைம் நம்ம ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலை எந்திரிச்சு அந்த கிச்சனில் சமைக்கிறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நைட்டு நம்ம எதுவுமே க்ளீன் பண்ணாமல் சமைச்சதெல்லாம் அப்படியே போட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு நமக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது நமக்கும் நல்லது, நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே நல்லது.
அடுத்து டிப் நம்பர் 5, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்துட்டாலுமே நமக்கு டென்ஷன் இருக்காது. இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். நம்ம என்னைக்கு வீட்டை கூட்டாமல் துடைக்காமல் போட்டு வச்சுருக்கோமோ அன்னைக்கு தான் விருந்தாடி வருவாங்க. ஒரு சில நாள் நல்லா கூட்டி தொடச்சி எல்லாமே பண்ணி வச்சுருப்போம், அன்றைக்கி யாருமே வரமாட்டாங்க. சில நேரம் நம்மளே டயர்டாகி வீடு இப்படியே கடந்துட்டு போட்டு இதனால் என்ன ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு யாராவது வந்துடுவாங்க. வந்தோடனே நமக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். இதுவே நம்ம காலையில் ஒரு மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் நீட் பண்ணி வச்சுட்டா போதும், யார் வந்தாலும் நமக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. இப்போ நானே என் பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே டெய்லி இந்த மாதிரி ஒரு 15 to 20 நிமிஷம் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்குமே காலையில் வீடை பார்க்க நீட்டாக இருக்கும். எப்படியும் பாப்பா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் விளையாடிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் கலைச்சி போட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம நீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாகும். எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணால் பயங்கரமாக எனக்குமே டயர்டாயிரும். நான் இந்த மாதிரி தான் காலையில் 15 நிமிஷம், ஈவினிங் 15 நிமிஷம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டைமை ஸ்ப்ளிட் பண்ணி வேலையை பார்த்துக்கிறது. டிப் நம்பர் 6, வேலை எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு வாரம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஒரு வாரம் கூட வேணாம், ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் அடுத்த நாள் நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பித்தா நமக்கு எவ்வளோ வேலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஜாமான் கழுவுறீங்க, ஒரு நாள் வந்து டயர்டாக இருக்குன்னு கழுவாமல் விட்டுட்டீங்க, மறுநாள் அந்த சிங்க்கை ஃபுல்லாகவே ரெம்பிடும். சிங்கை தாண்டி கீழே மேலேன்னு எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக ஜாமானாக இருக்கும். அதே மாதிரி தான் துணிமணியும். ஒரு நாள் துவைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தான் இருக்கும். அதே 2-3 நாள் சேர்த்து வச்சிங்கன்னா 2-3 வாஷிங் மிஷின் நமக்கு சேர்ந்துடும் இல்லையா துணி. அந்த வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், பயங்கரமாக டயர்டாயிருவோம். அதே மாதிரி தான் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக துணி இருக்கும்போதே துவைச்சிக்கிட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் இருக்கும்போதே கழுவிக்கிட்டா அந்த வேலை எடுத்துக்கிற நேரம் வந்து கம்மியாகும். அதுவே நம்ம எப்போ பார்த்தாலும் லேட்டாக பண்ண அந்த வேலை என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். அதை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு டயர்டாகிடும். அதை பண்ணணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டே அந்த வேலையை பண்ணாமல் விட்டுருவோம். அதனால் அன்னன்னைக்கு பண்ணும்போது நம்மளோட டைமுமே நமக்கு சேவ் ஆகும். அந்த சேவான டயத்தை கண்டிப்பாக நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். டிப் நம்பர் 7, நேரத்தை சேமிக்க உதவும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம துணி துவைச்சி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வந்து அந்த துணியை மடிச்சிட்டோன்னா 10 to 20 துணி தான் இருக்கும். நம்ம டக்குன்னு மடித்து எடுத்து வச்சுருவோம். இதே 2-3 நாள் கழித்து பண்ணும்போது அந்த வேலை எடுத்துக்கிற நேரம் வந்து நமக்கு அதிகரிக்கும். அதனால் மற்ற வேலையோ இல்லை நமக்கான நேரத்தையோ நம்மளால் ஒதுக்கிக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. சாவி எங்கே, ரிமோட் எங்கே, ஐடி கார்டு எங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தேட வேண்டியிருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தனியாக ஒரு பெட்டி மாதிரி வச்சு அதில் அவங்களோட யூனிஃபார்மு, அவங்களோட ஐடி கார்டு, சாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும். அதனால் அவங்க ஈஸியாக அதை எடுத்துப்பாங்க, நமக்கு பெருசாக வேலை இருக்காது. நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட பையனுக்கு ஒரு பெட்டியில் அவனோட யூனிஃபார்ம், அது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு அவனை கிளப்புற வேலை எனக்கு இருக்காது. நான் சமையலை மட்டும் பார்த்துட்டு அவனே ரெடியாகி வந்துடுவான். இது அவனுமே சுயமாக வளர்றதுக்கு உதவி செய்து நமக்குமே நேரத்தை மிச்சப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஜாமான் போட்டு வச்சுருக்கும் போது நீங்கள் தேட வேண்டியதானே ஆளுக்கு ஆள் மாற்றி சொல்லி காலையிலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இதுவே நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சு ஆர்கனைஸ்டாக வச்சு பழகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மார்னிங் டென்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதனால் உங்களோட எனர்ஜியும் சேவ் ஆகும், உங்களோட நேரமே சேவ் ஆகும். டிப் நம்பர் 8, நமக்கான நேரம் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வேலை வந்து டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்குமே இந்த வேலை பார்க்குற அலுப்பு பெருசாக தெரியாது. அந்த மிச்சமான நேரத்தை நம்ம ஒரு புதுசாக ஏதாவது படிக்கிறதுக்கோ, இல்லை நமக்கான ஏதாவது ஒரு செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஒரு தலையில் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்காக, நம்ம உடம்புக்காகவோ இல்லை புதுசாக ஏதாவது படிக்கிறதுக்குன்னு சொல்லி நமக்காக அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தலாம். அந்த மீ டைம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நேரமே வீடு, வேலை, குழந்தைங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்காக கொஞ்சம் நேரம் செலவழிக்கும் போது அது நம்ம மைண்டுக்குமே கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். டிப் நம்பர் 9, நமக்குமே ஒரு ரொட்டீன் செட் ஆகிடும். எப்படின்னா இந்த மாதிரி நம்ம மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும்போது வீடுமே நீட்டாக இருக்கும். வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம மற்றதை பற்றி யோசிக்கலாம். அது ஒரு சம்பாத்தியமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருந்து ஒரு டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், டைலரிங்காக இருக்கலாம். ஸோ நமக்காக ஒரு நேரத்தையும் நம்ம செலவிடுவோம். அது மூலயமா நமக்கு ஒரு வருமானமும் வரும். இதிலிருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம வீட்டு வேலையும் கரெக்டாக முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா நமக்கான வருமானத்தையும் நம்ம தேடி
பிடிக்கிறோம், யார்கிட்டையும் போய் காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலையே வராது. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது லைஃபே மொத்தமாக ஆர்கனைஸ்டாக மாறின மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 10, நம்மளோட எனர்ஜி கூட அதிகரிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேரமே வீடு வேலை இப்படி பார்த்துட்டு இருக்க நமக்குன்னு ஒரு மீ டைம் எடுத்து நம்மளை கவனிச்சிக்கும் போது நம்மளோட மைண்டும் சரி பாடியும் சரி நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல தலை சீவி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நீட்டாக இருந்தாலே போதும், அதுவே நமக்குன்னு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். எல்லா நேரமுமே நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு சில நேரம் டயர்ட் ஆக தான் செய்யும். என்னால் முடியல, எப்போதும் வேலை தான் இருக்குங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஒரு வீட்டை நடத்துறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பொறுப்பு. வேலைக்கு போகிறவங்கள விட நமக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும். குடும்பத்தோட ஹெல்த்தாக இருக்கட்டும், குழந்தைங்களோட பழக்க வழக்கமாக இருக்கட்டும், வீட்டோட அமைதியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ஹவுஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நம்ம வீடும் சுத்தமாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.